அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு உறவோடு சில காலம், பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் கன்னிராசினியர்களுக்கு 29/3/2025 முதல் புதிய யோகங்கள் நிறைந்த ஒரு பயிற்சியா இந்த சனி பயிற்சி அமைய இருக்குதுங்க. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நிலைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பாக கன்னிராசினியர்களுக்கு இந்த 29/3/2025 முதல் பகவான் தனது ஆட்சி வீடான கும்பராசியிலிருந்து குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறாருங்க. அருட்பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய ராசிகள்ல பதிகிறது. இது திருக்கணித ரீதியாக சனி பயிற்சி ஆகுங்க. சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது, கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது, அதே போல் தனுசு ராசிக்கு அஷ்டம சனியாக வருகிறதுங்க. அதே போல் கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்கு 7.5 சனியாக வருகிறது. இதுவரை அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்து வந்த கடக ராசிக்கு விலகுகிறது. அதே போல் சிம்ம ராசிக்கு கண்டக சனி விலகுகிறது. விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும், மகர ராசிக்கு 7.5 சனியும் விலகுகிறதுங்க. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஊருக்கு அருகிலுள்ள சிவாலயங்களில் இருக்கும் பகவானையும் திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, கஞ்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகிலுள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்கொடியாலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் படலாங்க. அது மட்டும் இல்லாமல் கும்ப சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயமான் என்றும் போற்றப்படும் சனி தனது ஆட்சி வீடான ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார். இப்பொழுது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்குங்க. நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்புகள் அதிர்ச்சியையும் கொடுக்குங்க. அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையும். அனைத்து கட்சிகளிலும் தேர்தல் களம் சவாலாக அமையுங்க. இருந்தாலும் முடிவில் மக்கள் விரும்பியபடி நல்லாட்சி அமையும். முற்காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்கள் கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் வழிபிறக்குங்க. அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க. தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை இயலாத அளவிற்கு உயருங்க. அதே போல் திடீர்னு விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துங்க. பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை சனி பயிற்சி காலத்திலிருந்து இறங்குமுகமாக இருக்குங்க. இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு மேல் விலை கொண்டே சென்று உச்சத்தை தொடுங்க. சனியினுடைய வக்ர காலத்தில் செவ்வாய் சனியோடு சம்பந்தப்படும் நேரத்திலும் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். நாடுகளுக்குள் பிரச்சனைகள் தலை தூக்குங்க. புகழ்பெற்ற அரசியல் பிரமுகர்கள், கலைத்துறையினர் சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. அது மட்டும் இல்லாமல் செந்நிற காய்கறிகள், வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் ஆகியவற்றுடைய விலை உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த சனி பயிற்சி காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் அறிவுறுத்துது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்த இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் தற்போது இடமான களத்திரஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. இதை கண்டக சனி என்று சொல்வது வழக்குங்க. கண்டக சனி என்றால் பயப்பட தேவையில்லை. ஆரோக்கிய தொல்லையை கொடுக்கலாமே தவிர அந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. தானுண்டு தன்னுடைய வேலை உண்டு என்று இருப்பதன் மூலமும் எதையும் யோசித்து செய்வதன் மூலமும் மன நிம்மதி முடியும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். இதன் விளைவாக உங்களுக்கு சார்ந்த
சார்ந்தவர்களுக்கு உடலில் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் தோன்றினாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. குடும்ப உறவில் விரிசல்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லதுங்க. உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படும். சில காரியங்களில் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம் என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பார்வையால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு 1, 4, 9 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. எனவே உடல் ஆரோக்கியம், அறிவாற்றல், முன்னேற்றம், உற்சாகம், சுகஜீவம், வாகனம், வழிகளில் உறவு, அது மட்டும் இல்லாமல் பாக்கியம் ஆகிய அனைத்து அதிபத்தியங்களும் வரும் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கு. சனியினுடைய நேர்பார்வை ராசியில் பதிகிறதுங்க. ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல்கள் ஏற்படுங்க. குடும்ப ராசிகளை வெளியில் செல்வதன் மூலம் பிரச்சனைகள் உருவாகலாம். பண தேவை பூர்த்தியானாலும் மன நிம்மதி குறைவாகவே. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிவதால் பெட்ரோல் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. கடல் தாண்டி செல்வது தாமதங்கள் உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதேபோல் தாயினுடைய உடல் நலம் சீராக ஒரு தொகையை செலவிடும் சூழ்நிலை உருவாக இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவோடு கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் சனியினுடைய பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்தில் பதிவதால் பாக்கியஸ்தானம் பலப்படுதுங்க. எனவே தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேர இருக்குது. மற்றவர்களை கூட்டு சேர்த்து கொண்டால் அவர்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் கிடைக்குங்க. அதே போல் அலுவலக பணி சார்பாக அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். பாக பிரிவினைகள் சுமூகமாக வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி நேயர்களுக்கு, குறிப்பாக கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த சனி பயிற்சியின் விளைவாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. அடுத்தடுத்து விரயங்கள் ஏற்படும். மனைவிக்குள் பிணக்குகள் ஏற்படாமல் இணக்கம் ஏற்பட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீடு மாற்றம் விரும்பும் விதத்தில் அமையுங்க. உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்து கொள்ள வேண்டிய நேரமாதாங்க அமைஞ்சிருக்குது. குடும்ப ராசிகளையும் வெளியில் சொல்ல வேண்டாங்க. குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்ல வேண்டாங்க. பெற்றோருடைய உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டு. கேட்ட இடத்தில் மாறுதல் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் சனி கவசம் பாடி சனி பகவான் வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக யோக பலம் பெற்ற நாளில் கடையூர் சென்று அபிராமி அம்மன், அமிர்தகண்டேஸ்வரர் வழிபாட்டை மேற்கொண்டால் அனைத்து நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.